தி ஆர்ச்சிஸ். லாஸ்ட் இயர் நெட்ஃபிளிக்ஸ்க்கு ரிலீஸ் ஆன ஒரு படம் இது. ஷாருக் கான் பொண்ணு, ஸ்ரீதேவி பொண்ணு உட்பட இன்னும் பல நெட்வோ கிட்ஸோட. அந்த டைம்ல இந்த பிரசோவெல்லாம் கூட பெருசா பேசிட்டு இருந்தாங்க. நான் இப்பதான் இந்த படத்தை பார்த்தேன். இந்த படத்துக்கான ஷூட்டிங்கிறது நம்ம ஊட்டி உட்பட இன்னும் பல இடங்கள்ல நடந்திருக்கு. 1964 நடக்கிற ஒரு கதை இது. இண்டிபெண்டன்ட் இந்தியாவில் ரிவர்டேல் அப்படிங்கிற ஒரு ஏரியா. ஆக்சுவலா ரியல் லைஃப்ல அப்படி ஒரு ஏரியா இல்ல. ஊட்டி பக்கத்துல வேணா லவ்டேல்ங்கிற ஒரு ஏரியா ஒன்று இருக்கு. மேபி அந்த பேர்ல இருந்து அவங்க இன்ஸ்பயர் ஆகி வச்சிருப்பாங்க போல் இருக்கு. பட் கதைப்படி அந்த ஊர் பேர் ரிவர்டேல் அண்ட் அது நார்த் சைட்ல தான் இருக்கு. இங்க நம்ம தமிழ்நாட்டுல தான் இல்ல. அந்த ஊர்ல வாழ்ற எல்லாருமே ஆங்கிலோ இந்தியன் கம்யூனிட்டி பீப்புள் தான். அவங்களுக்குள்ள நடக்கிற ஒரு கதை தான் இது. இன்னும் எக்ஸாக்டா சொல்லணும்னா அங்க உள்ள ஒரு 9 டீனேஜர்ஸ், அவங்களுக்குள்ள உள்ள சந்தோஷம், சோகம், நட்பு, காதல், இது எல்லாம் இது கூடவே அந்த ரிவர்டேல் அப்படிங்கிற ஊருக்கு அடையாளமா அமைஞ்சிருக்க கிரீன் பார்க் அப்படிங்கிற ஒரு பார்க்குக்கு ஒரு பிரச்சனைன்னு வர்றப்போ இவங்க எல்லாம் ஒன்னா சேர்ந்து என்ன பண்றாங்க அப்படிங்கிறது தான் இந்த படத்தோட கதை. இந்த படத்துக்கான பட்ஜெட் 40 கோடி கிட்டேன்னு கேள்விப்பட்டேன். ஆனாலுமே எங்கேயுமே இந்த செட்டப்லயும் கெட்டப்லயும் அது ஒரு இந்தியன் ஃபீலே இருக்காது. சரி, ஆங்கிலோ இந்தியன்ஸ் தான், அது ஒரு யூகே ஃபீலாவது இருக்குமானா அதுவும் இல்லை. மோர் லைக் வெஸ்டர்ன், ஒரு அமெரிக்கன் ஃபீல் தான் இருக்கும். பட் மோர் ஆர்லெஸ் இருக்கும் ஒரு ஆங்கிலோ இந்தியன்ஸ் மாதிரி. பட் அதை தாண்டி இது ஒரு இந்தியன் பேக்ட்ராப்ல நடக்கிற கதை அப்படிங்கிறப்போ ஓவராலா விசுவல்ஸ் எல்லாமே ரொம்ப ப்ளீசிங்காகவும் பிரமாதமாகவும் இருந்தது. ஸோ அந்த வகையில ஐ லவ் தட். அது இல்லாம இது டீனேஜர்ஸை மையமா வச்சு நகர்ற கதை தான் அப்படிங்கிறப்போ அதுக்கேற்ற மாதிரி ஹேண்டில் பண்ண ஈஸியா உள்ள ஒரு சப்ஜெக்ட் தான் எடுத்திருக்காங்க. அதுவுமே எங்கேயோ ஒரு இடத்துல லைட்டா போர்டமா போதுன்ற ஃபீல் வரும். பட் அதை மேக்கிங்ல மேனேஜ் பண்ணிட்டாங்க. ஃபர்ஸ்ட் கிளாஸான மேக்கிங். கண்டிப்பா இந்த படத்துக்கான டார்கெட் ஆடியன்ஸ் என்னமோ எல்லாரும் தான், ரொம்ப குறிப்பா யங்ஸ்டர்ஸ். பட் இது எல்லாருக்குமான படமா, ஐ மீன் எல்லாரோட டேஸ்டுக்குமான படமான்னு கேட்டா கண்டிப்பா அது இல்ல. ஸ்டார்டிங் ஃப்ரம் த ஸ்டோரி இட் செல்ஃப், மேக்கிங் வரையிலும் அந்த ஒரு எலைட்னஸ் மெயின்டைன் பண்ணியிருப்பாங்க. அதுவே இந்த படம் பலர்கிட்டே போய் ரீச் பண்றதுக்கு ஒரு வேல்யூ தான் அமைஞ்சிருக்குன்றது என்னோட பர்சனல் ஃபீல். அண்ட் கதையுமே சொன்னது போல இவங்க அதை ஹேண்டில் பண்றதுக்கு எளிமையான ஒரு கதையை தான் எடுத்திருக்காங்களே தவிர்த்து அது அவ்வளவு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு கதை அந்த மாதிரி எல்லாம் எதுவும் இல்லை. எப்பவுமே ஒரு படம் அதோட டார்கெட் ஆடியன்ஸ்க்கு ரொம்ப க்ளோஸ் டு ரியாலிட்டியான கதையா இருக்கணும். அப்படி இல்லைன்னா அது டோட்டலா ஒரு ஃபேரி டெயில்ன்ற மாதிரி இருக்கணும். இது ரெண்டும் இல்லாம டோட்டலா வேற ஏதோ ஒரு மக்களோட க்ளோஸ் டு ரியாலிட்டியான ஃபிலிம் அப்படின்னு வர்றப்போ கண்டிப்பா இங்க உள்ளவங்களால அதை கனெக்ட் பண்ணியும் பார்க்க முடியாது, என்ஜாய் பண்ணியும் பார்க்க முடியாது. அதுதான் இந்த படத்துக்கான ஒரு பெரிய பிரச்சனையா நான் பார்க்கிறேன். மித்தபடி சொன்னது போல மேக்கிங்ல பெருசா எனக்கு குறை தெரியல. கதை ஓகே தான், பட் மேக்கிங்ல எனக்கு எதுவும் பெருசா குறை தெரியல. அது ஸ்டைலிஷா நல்லாவே இருந்தது. அது இல்லாம எல்லாரோட பெர்ஃபார்மன்ஸ், என்னதான் எல்லாரும் நம்ம நெப்போக்கெட்னு ஈஸியா கலாச்சிட்டு போயிட்டா கூட பெர்ஃபார்மன்ஸஸ் எல்லாருமே பிரமாதமா பண்ணியிருந்தாங்க. அதுலலாம் நம்ம யார்கிட்டையும் குறை சொல்றதுக்கு ஒன்றும் இல்லை. பட் அகெயின் இது எல்லாம் தாண்டி ஒரு ஓவரால் ஃபிலிமா இது ஆடியன்ஸ் கிட்ட போய் ரீச் ஆகணும்னா அவங்களோட எமோஷனலா கனெக்ட் ஆகணும். அப்படியான இங்க பல விஷயங்கள் கண்டிப்பா இந்த படத்துல லேக் ஆகுது. ஒரு சில விஷயங்கள் இருக்குதான், ஃப்ரெண்ட்ஷிப்பா இருக்கட்டும் இல்ல இந்த மாதிரி ஒரு சில விஷயங்கள் இருக்குதான். பட் பல விஷயங்கள் இங்க லேக் ஆகுது. அதுதான் இந்த படத்துக்கான ஒரு பெரிய பிரச்சனையா நான் பாக்குறேன். சொன்னது போல இந்த படம் நெட்ஃபிளிக்ஸ்க்குமே எக்ஸ்க்ளூசிவ் ரிலீஸ் ஆனது இப்போ நெட்ஃபிளிக்ஸ்ல அவைலபிளா இருக்கு. ட்ரை பண்ணி பாருங்க. பார்த்துட்டு இந்த படம் உங்களுக்கு தாச்சுங்கிறத மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல லீவ் பண்ணுங்க. நாளைக்கு உங்களை அடுத்த ஒரு வீடியோ சந்திக்கிறேன். பாய்.